ஹலோ மக்களே! அவள் அன்புக்காக காத்திருந்தாள் கதை எபிசோட் 2 கேட்போமா? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற எபிசோடு உங்களுக்கு உடனே கேட்க வசதியா இருக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள பல ஆண்கள் அவங்களுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமா நினைக்கிறது எதுனா அவங்களுடைய பைக்கை தான். அப்படிதான் நம்ம ஆதிஷுக்கும். அவனுடைய பைக் அவனுக்கு ஃப்ரெண்டு மாதிரி. அவன் எவ்வளவுதான் கவலையாகவும் சோகமாகவும் இருந்தாலும் அவனுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு 10 நிமிஷம் ரைட் போனானா அந்த கவலையெல்லாம் எங்க போச்சுன்னு அவனுக்கே தெரியாது. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளையும் வேதனைகளையும் மறக்க வைக்கும் சக்தி அவனுடைய பைக்குக்கு இருக்குது என்று அவன் முழுமையா நம்புறான். அவன் வேலைக்கு போக ஆரம்பித்து ஸ்டார்டிங்ல தான் இந்த பைக்கை வாங்கினான். இந்த பைக்கை வாங்கி மொத்தம் 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் என்ன அவனுக்கு அந்த பைக்கை மாற்றுவதற்கு மனசு வரல. இப்ப அவன்கிட்ட புதிய பைக் வாங்குவதற்கு பணமும் வசதியும் இருக்கு. ஆனாலும் அவன் கஷ்ட நேரங்கள்ல துணையா இருந்த அவனுடைய பழைய பைக்கை கொடுத்து விட்டு புதிய பைக் வாங்குவதில் அவனுக்கு விருப்பமில்லை. தான் வீட்டிலிருந்து கிளம்பும் போது எவ்வளவு கோபத்துடனும் எரிச்சலுடனும் ஆதிஷ் கிளம்பினாலும் இப்போது அந்த கோபமும் எரிச்சலும் தணிந்து சிறிது நிம்மதி பெற்றான். சிறிது நேரத்திலேயே அவன் பைக்கை ஓட்டிக்கொண்டு கம்பெனியை வந்து அடைந்தான். வழக்கம் போல் கம்பெனி பார்க்கிங் ஏரியாவில் தன்னுடைய பைக்கை பார்க் செய்துவிட்டு கம்பெனியின் உள்ளே சென்றான். அவனுடைய கேபினுக்கு அவன் சென்று கொண்டிருந்த போதே வழியில் பார்த்த அனைவரும் அவனை மரியாதையுடன் குட் மார்னிங் சார் என்று கூறினர். அவனும் அவர்கள் அனைவருக்கும் மெல்லிய புன்னகையுடன் பதிலளித்தவாறு தன்னுடைய கேபினுள் நுழைந்தான். அவன் கேபினுள் நுழைந்து உள்ளே சென்று அமர்ந்தவுடன் செக்யூரிட்டி கேட் ஜானை அழைத்தான். சில நிமிடங்களிலே ஜானும் உள்ளே வர ஜானை பார்த்தவுடன் அனைத்தும் கட்டுப்பாட்டில் உள்ளனவா என்று ஆதிஷ் கேட்டான். அதற்கு ஜான் அனைத்தும் சரியாக உள்ளது என்று பதிலுரைத்தான். அதன் பிறகு அவனிடம் வேறு சில வேலைகளை கூறி அதை செய்யும்படி கட்டளையிட்டுவிட்டு மீண்டும் தன்னுடைய வேலைகளை கவனிப்பதற்கு தொடங்கினான் ஆதிஷ். சிறிது நேரத்திலேயே அவனுக்கு போன் கால் வந்தது. அதில் எம்டி கம்பெனி அருகே வந்துவிட்டார் என்ற அறிவிப்பை கேட்டவுடன் ஆதிஷ் தனது வெறுப்பையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு எம்டி அதாவது அவனுடைய மனைவியை வரவேற்க அவன் கேபினில் இருந்து வெளியே வந்தான். ஆம், நீங்கள் கேட்டது சரிதான் மக்களே. ஆதிஷனுடைய எம்டி வேறு யாரும் அல்ல, அவனுடைய மனைவிதான். கீர்த்தியின் கம்பெனியில் தான் ஆதிஷ் வேலை செய்கிறான். அவனுக்கு அவளுடைய கம்பெனியில் வேலை செய்வதில் சுத்தமாக விருப்பமில்லை. இருப்பினும் அவளுடைய தந்தைக்கு அவன் அளித்த சத்தியத்தின் காரணமாகவே அவன் அங்கு வேலை செய்து வருகிறான். ஆதிஷ் கம்பெனி என்ட்ரன்ஸுக்கு வந்த அதே நேரத்தில் ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரில் இருந்து இறங்கினாள் கீர்த்தி. ஒரு கையில் லஞ்ச் பேக்கும் மறு கையில் ஹேண்ட்பேக்கும் பிடித்தவாறு. ஆதிஷ் அவளை வெறுப்புடனும் அருவருப்புடனும் பார்த்தான். அவளது ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலையும் அவள் போட்டிருந்த மேக்கப்பையும் அருவருப்புடன் பார்த்த அவன் அது அவளுக்கு சற்றும் சூட்டாகவில்லை என்றும் அதில் அவள் பார்ப்பதற்கு புல்டோசர் போல் இருப்பதாகவும் முணுமுணுத்தான். மேலும் புல்டோசர் என்று தான் அவளுக்கு வைத்திருக்கும் வட்டப்பெயர் மிகவும் கச்சிதமாக அவளுக்கு பொருந்துகிறது என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்து சிரித்து கொண்டான். கீர்த்தி அவன் முன்னே வந்து நின்று தன் கையில் வைத்திருந்த லஞ்ச் பேக்கை அவன் முன்னால் நீட்டினாள். ஆதிஷ் அவளின் விரல் நுனியை கூட தீண்ட விரும்பாதவன் அவளுடைய கையை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தீண்டக்கூடாது என்ற எண்ணத்தில் அவளுடைய கையை தீண்டாமலே லஞ்ச் பேக்கை வாங்கினான். ஆதிஷ் அவளிடம் இருந்து லஞ்ச் பேக்கை வாங்கியவுடன் கீர்த்தி அவனை பார்த்து ஆதிஷ் நேரத்துக்கு சாப்பிடுங்கள் என்று கூறினாள். அதை கேட்ட ஆதிஷ் அவளை பார்த்து முறைத்தான். அவன் முறைப்பதற்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட கீர்த்தி அதன் பிறகு எதுவும் சொல்லாமல் தன்னுடைய முகத்தில் கவலையுடன் மனதில் கனத்துடன் அங்கிருந்து சென்றாள். ஹலோ மக்களே, உங்களுக்கு இந்த கதை பிடித்திருக்கு என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்ட் போடுவதற்கு மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த எபிசோடுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அன்புடன் இசோரா.